அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்க. இந்த கேள்வியில் பாருங்க, அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3500 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வட்டி வீதம்னா 6.1/4% வட்டி வீதத்தில் எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது லீப் வருடம் கிடையாது. அப்போ பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் போட்டிருக்காங்க. பிப்ரவரியில் 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து வருடமாக நம்ம கணக்கிடணும். கணக்கிடணும் எத்தனை நாள் வருது, அப்புறம் வருடத்துக்கு கணக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வரை உள்ள தனி வட்டி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI = PNR/100. அப்போ பிங்கிறது அசல். அப்போ அசல் இங்கே என்னது 3000. N வந்து வருடம். வருடம் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதை எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரலில் 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ பிப்ரவரி மொத்தம் எத்தனை நாள், அன்று முதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அன்னையிலேருந்து நம்ம போட்டுக்கணும். பிப்ரவரி எத்தனை நாள்னா மொத்தம் 28 நாள். லீப் இயர் இல்லாதனால பிப்ரவரி 28. அப்போ 28லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 24 கிடைக்கும். அப்புறம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் ஃபுல்லாகவும் இருக்குது. அப்போ 31. ஏப்ரல் எத்தனாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா 18 தேதி வரைக்கும். இப்போ 18 டேரெக்டாக போட்டுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 73 நாட்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ N வந்து 73 நாட்கள் வந்து நாட்களாக தான் கொடுத்துருக்காங்க. இது வருடமாக எழுதும் போது 73/365 எழுதணும். எழுதிட்டு பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டி வீதம். வட்டி வீதம் 6.1/4. இது எப்படி மாற்றிக்கணும்னா இப்போ 6 × 4 இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். கலப்பு பின்னமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 6 × 4 + 1/4. 6 4 24 + 1 25/4. இதுதான் வட்டி வீதம். அப்புறம் ஃபார்முலாவில் பிரதியிடலாம். 3000 × 25/4 × 73/365. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகும்போது இப்போ 3000 × 25/4 × 73/365/100. அப்போ 2 0 2 0 கேன்சல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா இது 2 தாட்டி அடிக்கும் போது இது 15 தாட்டி. அடுத்தது இது வந்து 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கும் போது 73 1 தாட்டி 365 5 தாட்டி. அப்போ 5 5 5 பாருங்க. 3000 × 100 × 25/4. இப்போ 73 1 டைமு, இது 5 தாட்டி. அப்போ வந்து 1/5. இதை பார்த்து 2 0 2 0 கேன்சல். இது 2 தாட்டி, இது 15 தாட்டி. அடுத்து 5ஆல் பெருக்கும் போது இது 3. அப்போ 3 இது வந்து பார்த்திங்கன்னா 15 6 75/2 வரும். அந்த 75/2 நம்ம வகுக்கும் போது இது 3 தாட்டி 6, மீதி 1 7 தாட்டி 14, மீதி 1 50. அப்போ 37.50 நமக்கு கிடைக்குது. அதாவது 75 2னா 3 தாட்டி 6, மிச்சம் 1 5, 7 தாட்டி பார்த்திங்கன்னா 14 1. அப்போ புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்தும் போது 5 தாட்டி 10. இதுதான் 37.50 நமக்கு 5 0 கிடைக்குது. ஷார்ட்கட்டில் ஒன்றும் இல்லைங்க, அதே தான் வரும். இப்போ டைரெக்டாக எழுதிக்கிறோம். கண்டிப்பாக இந்த நாட்களை வந்து நம்ம எப்பயும் போல் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். 3000 × 73/365 இதே பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான் 25/4. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். நன்றி.